ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனியாரி டிசைன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆரி கிளாஸ்க்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து த்ரெட்டில் லீஃப் ஃபில்லிங் பார்த்துருப்போம். இப்போ சுகர் பீட்ஸில் வந்து லீஃப் ஃபில்லிங் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஷேப்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ரொம்ப பெரிய ஷேப்பாகவும் போடக்கூடாது, ரொம்ப குட்டி ஷேப்புக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப பெரிய ஷேப்பாக ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு பீட்ஸ் எல்லாமே ரொம்ப லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு மீடியம் சைஸு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனியாரி டிசைன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து லீஃப் ஷேப்பில் த்ரெட் ஃபில்லிங்ஸ் வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து சுகர் பீடு வச்சு எப்படி ஃபில்லிங்ஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷேப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. லீஃபில் என்ன ஷேப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் வேரியேஷன் நம்மளுக்கு நிறையவே வரும். ரொம்ப பெரிய சைஸாகவும் போடக்கூடாது. ஸோ பெரிய சைஸாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பீட்ஸ் எல்லாமே லூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே பீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் சைஸில் தான் போடணும், இல்லைனா ஸ்மால் சைஸ் கூட போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு சுகர் பீடு வச்சு நம்ம லீஃப் ஃபில்லிங் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸில் நம்ம எப்படி ஃபில் பண்ணால் ஃபஸ்ட்டு சென்டரில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணுவோம். இன்னும் இதே மாதிரி ஷேப்லேயே கொஞ்சம் குட்டி ஷேப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே நம்ம இந்த ஷேப் இந்த மாடலில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொன்று எப்படின்னா இதே மாதிரி குட்டி ஷேப்பில் நம்ம வேறு மாடலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ குட்டி ஷேப். ஓகேங்களா? ஸோ லீஃபு இன்னொரு டைப் ஆஃப் லீஃபும் இருக்கும். எப்படின்னா இது வந்து மேலே ஷார்ப்பாக இருக்குது, கீழே வந்து பெண்ட் ஆகி சர்க்கிளாக இருக்குது இல்லைங்களா? இன்னொரு ஷேப் எப்படின்னா மேலேயும் ஷார்ப்பாக இருக்கும், கீழேயும் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லீஃப் ஷேப்பும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நாலுமே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஐடியா தான். நம்ம டிசைனை பொறுத்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இது குட்டி சைஸில் போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இந்த லீஃப் ஷேப்பே நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் போட்டுக்கலாம். எப்படின்னா ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும், ரெண்டு சைடுமே ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேப்லேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது அஞ்சுமே நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி த்ரெட் ஃபில்லிங்கில் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன். ஸோ லீஃபோட சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு அதுக்கு கொஞ்சம் மேலே இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எப்பயும் போல் நான் சென்டர் பாயிண்ட் வந்து பார்ட்டிஷன் பிரிச்சுக்கிறேன். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது இது மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஷார்ப் எட்ஜஸ்லேருந்து எடுத்துகிட்டு மேலே பார்த்து குட்டியாக ஒரு லாக் போட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலே வந்து குட்டியாக ஒரு லாக் எடுத்துக்கிறேன். ஸோ எத்தனை பீடு இந்த பாயிண்ட் வர வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை பீடு தேவைப்படுதோ அத்தனை பீடு லோட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு லாக் கொடுத்துக்கோங்க. லாக் கொடுத்துட்டு உங்களுடைய லெஃப்டா ரைட் எந்த சைடு வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், அந்த லைனில் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன், அதுக்கு மேலே குட்டியாக ஒரு லாக் போகிறேன். இப்போ நான் மேலே இருந்து தான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நான் மேலே இருந்து தான் லோட் பண்ண போகிறேன். ஸோ எத்தனையாக லோட் பண்ணால் கரெக்டாக இந்த சென்டர் லைனுக்கு நம்ம வரதுக்கு எத்தனை பீடு நம்மளுக்கு தேவைப்படுதோ அத்தனை பீடு வந்து லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் கரெக்டாக பாருங்கள், அந்த லைனில் ஒரு ஸ்டிச்சு மேலே பார்த்து குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு அகைன் நான் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக ஃபைவ் பீடு வைக்கும் போது எனக்கு கரெக்டாக வருது. ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு குட்டியாக ஒரு லாக் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி பீட்ஸை லோட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணணும், இல்லை சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லீஃப் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை பீடு அந்த லைனுக்கு தேவைப்படுதோ அத்தனை பீடு வந்து நீங்கள் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்கள். பீட்ஸை ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்கள். கேப் வந்துச்சு அப்படின்னா லூஸ் ஆயிரும், உங்களுக்கு ரொம்பவே லூஸ் ஆயிரும். இப்போ நான் பீட்ஸை வந்து இப்படி லோட் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி தள்ளி இப்படி ஸ்டிச் பண்ணிடாதீங்க, லூஸ் ஆயிரும். இப்படி நல்லா இழுத்துட்டு கீழே இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் பீட்ஸ் வந்து உங்களுக்கு டைட்டாக நிற்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் 5 பீடு லோட் பண்ணியிருக்கேன், பட் லைனை கிராஸ் பண்ணி போகுது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல 4 பீடு மட்டும் நான் லோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம கனியாரி டிசைன்ஸில் 10 days கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எப்படின்னா உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ ஃபுல் ஸ்டிச்சஸ் இன்க்ளூடட் ஆகாது, பட் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு வந்து இதில் இன்க்ளூடட் ஆகும். டோட்டலாக உங்களுக்கு 25 ஸ்டிச்சஸ் கிட்ட வரும். ஓகேங்களா?
ஸோ அதில் வந்து பேசிக்கும் வரும், ஜர்டோசி ஒர்க் வரும், பீட்ஸ் ஒர்க் வரும், த்ரெட் ஒர்க் வரும், ப்ளவுஸ் மார்க்கிங்குமே நம்ம வந்து அதில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்டிச்சிங் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஸ்டிச்சிங் தெரியாமல் கூட நம்ம வந்து பண்ணலாம். நான் இந்த ஃபீல்டை வந்து 3.5 இயர்ஸாக நான் ப்ளவுஸ் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. பட் நான் ஸ்டிச்சிங் வந்து இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்குமே எனக்கு ஸ்டிச்சிங் வந்து தெரியாது. பட் இருந்தாலுமே நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணணும். அதே கொஞ்சம் குட்டி சைஸில் சேம் இதே மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த 10 days ஆன்லைன் லைவ் கிளாஸ் தான். நம்ம வந்து ஜஸ்ட்டு 450 ஃபீஸில் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். 25 ஸ்டிச்சஸ் கிட்ட உங்களுக்கு இன்க்ளூடட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கிளாஸுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த கோர்ஸே உங்களுக்கு போதுமானதான். ஸோ அதே மாதிரி என்னென்ன ப்ளவுஸ் ஒர்க்லாம் இந்த கிளாஸை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ப்ளவுஸ்லேருந்து செமி ப்ரைடல் ப்ளவுஸ் வரைக்குமே நீங்கள் தாராளமாக இந்த கிளாஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். அப் டு 5,000 to 6,000 ஒர்த் உள்ள ப்ளவுஸ் வந்து நம்ம தாராளமாக பண்ணலாம். அதுக்கான ஸ்டிச்சஸ்ஸு கைடன்ஸ் எல்லாமே நாமளே சொல்லி கொடுத்துருவோம். ஸோ யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சேம் அதே ப்ரொசீஜரில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச்சஸுமே ஃபஸ்ட்டு சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் சைடில் என்னுடைய லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஸ்டிச்சு, ரைட் சைட்லேருந்து ஒரு ஸ்டிச்சு. கரெக்டாக நம்ம அந்த ஷேப்புக்குள்ளே நம்மளுக்கு ஃபில் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஆரி நாட் போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதே மாதிரி குட்டி ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம டபுளாக பண்ணாமல் ஒரு சைடாக பண்ண போகிறேன். ஸோ ஒரு சைடாக மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச்சில் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கை நான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கும் நம்ம அந்த சென்டரோட கொஞ்சம் மேலே வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ 4 பீடு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே 4 பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம மேலே ஷார்ப் எட்ஜஸ்ஸு கீழே வந்து ஒரு மாதிரி கர்வாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பீட்ஸ். கரெக்டாக அந்த லைனில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எத்தனை பீடு எனக்கு தேவைப்படுதோ அத்தனை பீடு வந்து நான் லோட் பண்ணிக்க போகிறேன். அகைன் ரிவர்ஸ் போயிட்டு கரெக்டாக அந்த லைனில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அந்த ஷேப் ஃபுல்லுமே எனக்கு வந்து ஃபில் பண்ணணும். ஸோ எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி அந்த ஷேப்புக்குள்ளே ஃபில் பண்ண பாருங்கள். ரொம்ப எக்ஸஸாக நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு 2 பீடு வச்சாலே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எத்தனை அளவுக்கு பத்துதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் வைக்க போகிறேன். ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்பயுமே நம்ம எந்த ஷேப் போட்டாலும் அதுக்கு அவுட்லைனுன்னு ஒன்று கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒர்க் வந்து ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இப்படி இருக்குது இல்லைங்களா? ஸோ அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இன்னுமே ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்குமே இந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நான் 4 பீடு லோட் பண்ணிவிட்டு இப்படி க்ராஸாக வச்சுக்கிறேன். ஸோ 3 பீடு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சென்டர் கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டிச்சு, அப்புறமா அகைன் மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச்சு குட்டி லாக் போட்டுட்டு திரும்பவும் 3 பீடு கிட்ட ஒரு ஸ்டிச்சு குட்டி லாக். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன சின்ன லீஃப் டிசைனுக்காக நம்ம இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சேம் இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம இந்த ஷேப்பு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இதை வந்து மேலேயும் கீழே 2 பிளேஸ்லையுமே நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒர்க்கும் பார்க்க நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த பிளேஸில் என்ன ஷேப்பில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும்.
இப்படி ஃபுல்லாக நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டியாக ஆரி நாட் போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் போடலாம். இப்போ நான் வந்து ஜரி த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் ஜரி த்ரெட்டை வச்சு அவுட்லைன் வந்து போட போகிறேன். ஸோ ஜரி த்ரெட்டில் தான் போடணும்னு இல்லை, சில்க் த்ரெட்டில் கூட நம்ம அவுட்லைன் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜஸ் வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு பேக்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப நான் அதே பிளேஸ்லேயே நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அவுட்லைன் போகிறதுக்கு முன்னாடிக்கும் அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லுத்துலேயுமே நம்ம அவுட்லைன் போட்டுட்டு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒர்க் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அந்த 10 டேஸ் ஆரி கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ கமெண்டில் வந்து அதுக்கான சிலபஸ் என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணுறேன். கீழேயே வாட்ஸ்அப் நம்பரும் சொல்கிறேன். யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 10 டேஸில் கற்றுக்க முடியுமா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கற்றுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ராசஸ் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து ஃபுல் ப்ராசஸும் நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டெக்னிக்ஸுமே உங்களுக்கு அதில் சொல்லி கொடுத்துருவோம். ஃபைனலாக கிளாஸுக்கு ஒரு ப்ளவுஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி கிளாத்தில் வந்து ஸ்மால் சைஸில், அதாவது மினி சைஸில் இப்படி ட்ரா பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக இவ்வளோ குட்டியாக வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி கிளாத்லேயே நம்ம ட்ரா பண்ணி உங்களுக்கு டெமோவுமே பண்ணி காமிச்சிருவோம் இந்த கிளாஸில். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.